ராம் நாராயண ராம். இந்த பூமியில் சிலர் பெரிய மாளிகைகளில் வசிக்கிறார்கள், மற்றவர்கள் குடிசைகளில் வாழ்கிறார்கள். பூமியில் தனிப்பட்ட சொத்து உரிமை இல்லையெனில் இது நிகழ்ந்திருக்காது. ஆகாயத்தில் எந்த விண்மீன் அல்லது நட்சத்திரத்திற்கும் உயர்வு தாழ்வு, பெரியது சிறியது போன்ற எந்த வேறுபாடும் இல்லை. ஆகாயத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் உள்ளன. பூமியில் எந்த மனிதனும் எந்த விஞ்ஞானியும் ஆகாயத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளன என்பதை சொல்ல முடியாது. மக்களின் மனதில் ஏன் இந்த எண்ணம் வருவதில்லை? நாமெல்லாம் யாரே எங்கிருந்து வந்தோம், இறப்புக்கு பிறகு எங்கு போவோம்? ஆகாயம் அறிகிறது. பூமியில் மனிதர்கள் எவ்வாறு வாழ்கிறார்கள் என்பதை, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் விவேகத்துடன் செயல்படுகிறார்கள், யார் யோசிக்காமல் செய்கிறார்கள், அனைத்தும் அதற்கு தெரியும். எந்த ஒரு செயலையும் செய்யும் முன் மனிதன் யோசிக்கிறான், இது எனக்கு சிறந்ததா கெட்டதா? இயற்கையும் அவனை யோசிக்க உதவுகிறது. அதன்பின் இயற்கையும் யோசனையும் சேர்ந்த இடத்தில் விவேகம் பிறக்கிறது. அது மனிதனுக்கு சொல்கிறது என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன நல்லது, என்ன கெட்டது என்று. ஆனால் மனிதன் அந்த விவேகத்தின் சொற்களை கேட்டுக்கொள்வதில்லை. ஒவ்வொரு மனிதரும் தன்னறிந்து தவறு செய்கிறான். தான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் தானே பொறுப்பேற்கிறான். பூமியில் தவறு செய்யாத ஒருவர் கூட இல்லை. பழைய காலத்தில் சுமடியில் சூளை சமைத்தார்கள். ஒரு முறை நான் ஒரு கிராமத்திற்குச் சென்றிருந்தேன். அங்கே ஒரு பெண் சூளையில் சமைத்து கொண்டிருந்தாள். அப்போது அவளது குழந்தை ஓடிக்கொண்டு வந்து சூளையின் அருகில் நின்றது. அவளது தாயார் அவனை நிறுத்தவில்லை. ஆனால் அந்த குழந்தை தானாகவே நின்றது. ஏனெனில் அவனது விவேகம் அவனை நிறுத்தச் சொன்னது. அவன் அறிந்திருந்தான், நான் மேலும் சென்றால் நான் எரிந்து விடுவேன் என்று. பூமியில் கள்வர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லோரும் விவேகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். ஒருவர் நினைக்கிறார், என் தந்தை பணக்காரர் என்பதால் நானும் பணக்காரன்தான். ஆனால் இது எவ்வளவு காலம் இருக்கும் என்பதை அவனுக்குத் தெரியாது. முன்பு பல அரசர்கள் இருந்தனர், எல்லோரும் போய்விட்டனர். முகலாயர்கள் இருந்தனர், அவர்கள் போய்விட்டார்கள். பிரிட்டிஷ் ஆட்சியும் போய்விட்டது. இந்தியாவில் முன்பு காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, இப்போது பாஜக ஆட்சி வருகிறது. அவர்கள் நல்ல வேலை செய்கிறார்கள். உலகம் முழுக்க மோடி மோடி என சொல்லிக் கொண்டிருக்கிறது. மனிதன் அறிந்திருந்தும் தவறு செய்கிறான். ஏனெனில் உலகத்தின் அமைப்பே தவறானது. அந்த அமைப்பே மனிதனை கள்ளனாக்குகிறது, கெட்டவனாக ஆகத் தள்ளுகிறது. பூமியில் இருந்து தனிப்பட்ட சொத்து உரிமை அகற்றப்பட்டால் பூமிக்கு நன்மையே நன்மை நேரும். கடவுள் ஏற்கனவே பூமி, இயற்கை, காற்று, தண்ணீர் அனைத்தையும் உருவாக்கி வைத்துள்ளார். மனிதன் பூமிக்கு வந்தவுடன் அவனுக்கு எந்த சிக்கலும் இல்லாதிருக்க. கடவுள் இவ்வளவு அறிவுடையவர் என்றால் மனிதன் ஏன் அறிவுடன் இருக்கக்கூடாது, ஏன் யோசிக்கக்கூடாது? இயற்கையே நம் எதிர்காலம், இயற்கையே நம் கடந்த காலம், இயற்கையே நம் நிகழ்காலம் என இது குறித்து ஏன் யோசிக்கிறதில்லை? மனிதன் இயற்கையை தாயும் தந்தையும் ஆசானுமாக ஏற்றுக்கொண்டால் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் அவனுக்கு தேவையாக இருக்காது. அதனால் இயற்கையை உங்கள் வாழ்க்கையின் ஆதாரமாக ஆக்குங்கள். அதே சமயம் ராம் நாராயணர் ராம் என்ற மந்திரத்தை இடையராது ஜபியுங்கள். உங்கள் வாழ்க்கை தானாகவே புனிதமாகிக் கொண்டே போய்விடும்.